ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா வந்து ரகுராமுக்கு எதிராக வந்து அதிரடியாக முடிவு எடுத்துட்டு சீனுவை கல்யாணம் பண்ணலான்னு கோவிலுக்கு வந்துட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரகுராம் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயா வந்து, என்ன நீங்கள் வந்து ஏன் இப்படி வந்து கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியலை. எல்லாரும் நீங்கள் வந்து லவ் பண்ணுறது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. சரின்ட்டு நானும் வந்து அந்த காதலை வந்து அரேஞ்ச் மேரேஜாக பண்ணணுங்கிறதுக்காக மாப்பிள்ளையை, எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டோன்னே ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, ஆரம்பத்துலேருந்து வந்து எனக்கு வந்து ஒன்று வந்து பிடிக்காமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீ வந்து என்னை வந்து இந்த வீட்டு பொண்ணாக வந்து மாறினேன். மறுபடியும் நீ ஆரம்பித்த இடத்துக்கே போய் முதல்ல போய் உங்கள் அப்பா பண்ண தப்பு மாதிரியே நீயும் வந்து இந்த மாதிரி பண்ணுற. அந்த மாதிரி தப்பு பண்ணுறதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த வீட்டு பொண்ணாகவும் இருக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். அது பொண்ணுடைய விருப்பம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களோட ஆசீர்வாதம் வேணும் அது வேணும்னு கேட்காம நீ கல்யாணம் பண்ணிவிட்டு நீ உன் ஊருக்கு அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிடு. இங்கே வந்து தேவையில்லாமல் இருந்து எங்களை போட்டு கஷ்டப்படுத்தாத. உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பேச்சை வந்து பேசாதீங்க அப்படின்னு வந்து கிஷோர் வந்து சொல்கிறாங்க. இன்னுமே வந்து நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம், இந்த குடும்பம் எப்போதுமே இப்படி தான் இருக்கும், அதில் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் இதான் என்ன முடிவுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் சாருவோட அப்பா வந்து செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் சாரு வந்து லைட்டாக வந்து மாயா வந்து யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். நிச்சயமாக அது பெரிய இடத்து பையனாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீனு வந்து ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்கா. ஒருவேளை சீனுவை தான் கல்யாணம் பண்ணுறாளோ, அதனால தான் கமுக்கமாக இருக்காளோ, சீனுவும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு லைட்டாக வந்து பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்காங்க நம்ம சாரு. எது எப்படியோ வந்து நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு வந்து வராங்க. ரூம்குள்ளே வந்தோடனே மகாலிங்கம் வந்து, எப்பா நல்ல வேலை, நம்மளே அடித்து துரத்திருந்தா கூட இந்த மாயா வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்திருக்க மாட்டா. அவளே தனக்கு தானே வந்து பிரச்சனையில் சிக்கிக்கிட்டா. அதுவும் யாருக்கிட்ட வந்து ரகுராம் கிட்டேயே வந்து பேசினோன்னா, ரகுராம் மாயாவை வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காப்புல. ஆமாம், அந்த பையன் யாராக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு அதை பற்றி கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல நம்ம மகாலிங்கம். அதே மாதிரியே இந்த பக்கம் சீனு வந்து ராத்திரி வந்து மாடியில் இருக்காப்புல. மாடியில் இருக்கப்போ வந்து மாயா வந்து பேசுகிறாங்க. என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னோடனே, இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இங்கே பாரு, அவர் ரகுராம் அவங்க வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை வந்து மாமா வந்து மீறவே மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோன்னே, ஏன் இப்போ கல்யாணத்தை பற்றி நீ வந்து வெறும் லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கே 1000 பிரச்சனை, இதில் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், விரும்புகிறேன்னு சொன்னேன்னா வந்து இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருவாரா என்ன? இதையும் நடத்தி காட்டுவார், உனக்கும் கஷ்டம். அதனால் நான் சொல்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அப்படின்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வீட்டுக்கு தெரியாமல் தீர்வு அப்படின்னா, எங்கள் அம்மா பண்ண மாதிரியே நானும் என்னையும் பண்ண சொல்கிறியா அப்படின்னா, இங்கே பாரு, அதெல்லாம் இப்போ பேச்சு கிடையாது. உங்கள் அப்பா அம்மா வந்து சந்தோஷமாக தானே வாழ்ந்தாங்க, அதே மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு போவோம். இப்போ தனாக்கு நடக்கிற மாதிரி நமக்கும் வந்து ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியும்ல. அதுக்கு ஒரு வாய்ப்பாவது இருக்கும். நீ வந்து தேவையில்லாமல் வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்க. இவங்க வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. நம்ம தான் வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும். எனக்கு தெரிஞ்ச ஒரே வழியை நான் சொல்லிட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் வீட்டுக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு மாலையும் கழுத்துமாக வந்து நிற்போம். அப்புறம் சண்டை போடுவாங்க. அதுக்கடுத்தது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சீனு வந்து சொல்கிறாப்புல. இந்த பக்கம் வந்து கிஷோர் வந்து தனியாக இருக்கிறப்ப வந்து மணிக்கு வந்து பார்வதி, பத்மா எல்லோரும் வந்து கேட்குறாங்க மணிக்கிட்ட, அவர் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாள் மாயா, அது யாருன்னு தெரிஞ்சாகணும், உள்ளூரில் யாருன்னு எனக்கு பேசி ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வராங்க. வந்து கிஷோர் வந்து, ஓ என்கிட்டயே போட்டு வாங்கலான்னு பார்க்குறீங்களா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து டீல் பண்ணுறாப்புல. நீங்கள் தான் கல்யாணத்துக்கே வரப்போகிறது கிடையாது, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ட்டு கிஷோர் செம பல்பு கொடுத்தோன்னே, ஆமாம் நாங்கள் தான் கல்யாணத்துக்கு வரமாட்டோம்ல, மணி வந்து அந்த பல்ட்டே அடிச்சிட்டாப்புல. மாயா வந்து யாரை விரும்பினாலும் யாரை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாயாவை வந்து தனியாக ஒரு ஐயர்கிட்ட கோவிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோன்னே பேசி, நாளைக்கு நான் ரசீதெலாம் கொடுத்துருந்தாலும் ஃபோட்டோ இதெல்லாம் ரெடியா அப்படின்னோன்னா, நிச்சயமாக நாளைக்கு 10 மணிக்கு வந்து மாலையும் கழுத்துமாக வந்து நீங்கள் வந்துடுங்க, வந்தோடனே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ரெடி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மாயா கிட்ட சொன்னோன்னே, வேறு ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு உனக்கு மாயா, உனக்கும் சரி சீனுக்கும் சரி நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நான் அதிரடியாக முடிவு பண்ணிட்டேன். என்னென்ன டாடி இப்படி சொல்கிறீங்க, இவங்கெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து
ரகுராமை வந்து கல்யாணத்துக்கு வர வைக்கிறதுக்காக நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இப்போ ஒரு பத்திரிக்கை தட்டு கொடுப்போம் அப்படின்னோடனே என்ன டாடி சொல்கிறீங்க, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூல தட்டை எடுத்துகிட்டு வந்து ரகுராமை வந்து கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு அதிரடியாக சொல்கிறாப்புல நம்ம கிஷோர் வந்து அதை பார்த்துட்டு வர முடியாதுன்னு கத்துறாப்புல. அதோட எபிசோடை முடிக்கிறாங்க.